இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, கிபி 2ஆம் நூற்றாண்டு மார்க் அவுரேலியூஸ் என்கிற கொடுங்கோலன் கிரேக்க மாகாணத்தை ஆண்டு வந்த நேரம் அந்த நேரம். வேத கலாபனையினால் கிறிஸ்தவர்கள் அனைவரும் கொடுமையான சித்திரவதைகளை அனுபவித்த நேரம் அவனுடைய ஆட்சி காலம். கிறிஸ்தவர்களே இந்த உலகில் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் முட்டாள்கள், கிறிஸ்தவ இனம் இந்த உலகில் இருக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொடும் சினத்தோடு ஆட்சி நடத்தியவன் இந்த மார்க் அவுரேலியூஸ். எந்த அளவிற்கு கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களை வதைக்க முடியுமோ, அந்த அளவிற்கு அவன் கொலை கருவிகளை உருவாக்கி வைத்திருந்தான். கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டவுடனே அவர்களினுடைய தோலை உயிரோடு உரிப்பதும், அவர்களை முச்சந்தியில் வைத்து எரிப்பதும், கழுமரம் ஏற்றுவதும், சிலுவையில் அறைவதும், தலைகளை கொய்வதும், அவர்களை இன்னலுக்கு உட்படுத்துவதும் அவனுடைய வாடிக்கையான வேடிக்கையான நிகழ்வுகளாக அவனது வரலாற்றிலும் வாழ்விலும் இடம் பெற்றிருந்தது. இந்த அளவிற்கு மக்களை கொடுமைப்படுத்திய ஒரு மனிதன், இந்த அளவிற்கு கிறிஸ்தவர்களை வதைத்த ஒரு மனிதன், எதிரி அரசனினால் கைப்பற்றப்பட்டு விடுவோமோ என்கிற அச்சம் வருகிற போது ஒளிந்தோடி செல்லுகிறான். ஒரு காட்டு பகுதிக்குள் அவன் தஞ்சம் புகுகிறான். அங்கே ஏற்கனவே ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் யார் என்று அவன் அலசி பார்த்த போது எந்த கிறிஸ்தவர்களை அவர் அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த கிறிஸ்தவர்களிலே ஒரு பகுதி இவனுக்கு பயந்து இந்த காட்டிற்குள் ஏற்கனவே தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். எனவே அவர்களோடு ஒருவனாக தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவனாக இந்த மார்க் அவுரேலியூஸ் இருந்து கொண்டிருக்கிறான். ஏலோன் என்கிற இளைஞனுக்கு இந்த அரசனினுடைய முகம் பிடிபட்டு விடுகிறது. இவன் மார்க் அவுரேலியூஸ் என்பதை அவன் கண்டுகொள்ளுகிறான். இந்த நேரத்தில் எதிரி நாட்டு அரசன் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறான். மார்க் அவுரேலியூஸ் என்கிற இந்த கொடுங்கோலனை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தலையை கொய்து தன்னுடைய இருப்பிடத்திற்கு கொண்டு வருகிறானோ, தன்னிடத்திலே ஒப்படைக்கிறானோ, அவனுக்கு பொன்னையும் பொருளையும் வெள்ளிக்காசுகளையும் அள்ளி தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறான். எனவே இந்த மார்க் அவுரேலியூஸை கொல்லுவதற்காக ஏராளமான மக்கள் காத்து கிடந்தனர். ஒருவேளை இவனுடைய தலையை கொய்து கொண்டு மன்னனிடத்திலே கொடுத்தால் வெகுமதிகள் கிடைக்கும், அரசு அதிகாரங்கள் கிடைக்கும். எனவே எப்படியாவது இந்த மார்க் அவுரேலியூஸை கொண்டுவிட வேண்டும் என்று ஏராளமான மக்கள் அவனுக்காக காத்து கிடந்தனர். எந்த நேரத்திலும் அவன் கொல்லப்படலாம் என்கிற எண்ணம் ஏலோனினுடைய மனதிலே உதிக்கிறது. எனவே அவனுக்கு தெரியாமலே அவனுடைய பின்புலமாக நின்று அவனை காத்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறான் இந்த ஏலோன். மார்க் அவுரேலியூஸை ஒருபொழுதும் மக்கள் கைப்பற்றி விடக்கூடாது, அவனை யாரும் கொலை செய்து விடக்கூடாது, அவனுடைய எதிரியாக இருந்தாலும் கூட என்னை தேடி தஞ்சம் புகுந்திருக்கிறான், எனவே அவனை கொலை செய்து விடக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருக்கிறான். இந்த நேரத்தில் ஒரு கணம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரம், ஏறக்குறைய 11 மணி நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் கண்மூடி திறப்பதற்குள்ளாக எங்கிருந்தோ அம்புகள் பாய்ந்து வருவதை இந்த ஏலோன் கண்டுகொள்ளுகிறான். மார்க் அவுரேலியூஸை குறிவைத்து அந்த அம்புகள் விரைந்து செல்வதை அவன் பார்க்கிறான். ஓடோடி சென்று அந்த அரசனுக்கு முன்பாக தன்னுடைய நெஞ்சை விரித்து காட்டியவாறு அத்தனை அம்புகளையும் தன்னுடைய உடலிலே வாங்கி கொண்டு அந்த இடத்திலே இரத்த வெள்ளத்தில் அவன் சரிந்து விழுகிறான். இதனை பார்த்து கொண்டிருக்கிறான் மார்க் அவுரேலியூஸ். கண்களை மூடி திறப்பதற்கு முன்னதாக இப்படி ஒரு கொடுமையான காட்சி அரங்கேறி இருக்கிறது என்று அவன் நினைப்பதற்குள் இந்த இளைஞனினுடைய உயிர் பிரிந்து போகிறது. அந்த நேரத்தில் மார்க் அவுரேலியூஸ் சொன்ன வார்த்தைகள் மிகவும் அழகானவை, அர்த்தமுள்ளவை. அவன் சொன்னான், ஆண்டவர் இயேசுவை என்னுடைய கண்களால் நான் கண்டதில்லை. அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று எனக்கு தெரியாது. அந்த மனிதன் மாட்டு தொழுவத்திலே பிறந்தான் எனவும், அவன் மக்களுக்காக உழைத்தான் எனவும், மக்களுக்கான விடுதலை செய்தியை முன்னெடுத்து சென்றான் எனவும், அவன் சிலுவையிலே அறையப்பட்டான், கொலை செய்யப்பட்டான், இறந்து உயிர்த்தெழுந்தான் என்று சொன்ன போதும் அவனை நான் ஒருபோதும் நம்பியதில்லை. அப்படி ஒரு மனிதன் உயிரோடு வரவே முடியாது என்று நான் வீரமாக முழக்கமிட்டவன்.
ஆனால் இப்பொழுது சொல்லுகிறேன், அந்த கிறிஸ்து இந்த மனிதனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த கிறிஸ்துவை நான் மறுதலித்தேனோ, எந்த கிறிஸ்து உயிரோடு இருக்க முடியாது என்று நான் அறிக்கையிட்டேனோ, அந்த கிறிஸ்து இந்த மனிதனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இளைஞனினுடைய தியாகத்தில் அந்த கிறிஸ்துவினுடைய தியாகத்தை நான் பார்க்கிறேன். இந்த இளைஞனினுடைய வீரத்தில் அந்த கிறிஸ்துவினுடைய வீரத்தை நான் பார்க்கிறேன். இந்த இளைஞனினுடைய அர்ப்பணத்தில் அந்த கிறிஸ்துவை நான் முழுமையாக கண்டுகொண்டேன் என்று சொன்னவன் அன்றிலிருந்து நற்கருணை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அன்பிற்கினியவர்களே, ஒரு இளைஞனினுடைய வாழ்வு ஒரு மகா சக்கரவர்த்தி என்றும் ஒரு மாவீரன் என்றும் அழைக்கப்பட்ட ஒரு அரக்கனுக்கு ஒரு மாபெரும் படிப்பினையை கற்றுத்தந்தது. ஆண்டவர் இயேசு ஏதோ 2000 வருடங்களுக்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதர் அல்ல. அவர் இன்னமும் கிறிஸ்தவர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ துணிச்சலில் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை முன்னெடுக்கிற எல்லா மனிதர்களினுடைய இதயங்களிலும் இந்த கிறிஸ்து ஆட்சி செய்கிறார் என்பதை இந்த இளைஞனினுடைய வாழ்வு மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்கினியவர்களே, எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவதென்பதெழுக்கு என்று மிக அழகாக நமக்கு சொல்லி தந்த திருவள்ளுவர் பிறந்ததாக கருதப்படக்கூடிய இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறோம். பெருமை கொள்ளுகிறோம். ஆண்டவனை எனக்கு நாவன்மையை கொடு. உம்முடைய பெயரை யாரெல்லாம் துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ, உனக்கு எதிராக யாரெல்லாம் தப்பறைகளை முழங்குகிறார்களோ, அந்த தப்பறைகளை எல்லாம் தகர்த்தறிவதற்கான மிகச்சிறந்த துணிச்சலை எனக்கு கொடு என்று கேட்டு வாங்கி தன்னுடைய போதனைகளினால், தன்னுடைய வாழ்வு முறையினால் இந்த போதனைகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாய் விளங்கிய அந்தோணியாருக்கு நாம் பாதுகாவலராக விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், பெருமைப்படுகிறோம். அன்பிற்கினியவர்களே, தூக்கு மேடை அவனுடைய பக்கத்தில் இருக்கிறது. தூக்கு கயிறு அவனுடைய கழுத்தை நெறித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வீரபாண்டி கட்டபொம்மன் சொன்ன வார்த்தைகள், சாகும் நாள் எனக்கு திருநாளாகும், பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணே இதோ வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று வீரமாக முழங்கிய வீரபாண்டி கட்டபொம்மனினுடைய தமிழ் சொந்தங்கள் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று தன்னோடு வாதிடுகிறவன் ஆண்டவனே என தெரிந்த பிறகும் உண்மையை துணிச்சலோடு எதை எடுத்துரைத்த ஒரு நக்கீரனினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க முடியும். ஒரு தமிழ் வரலாற்றை நாம் அனைவருமே வாசித்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த துணிச்சல், இந்த வீரம் எங்கே மறைந்து போனது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. பகத்சிங் தூக்கு மேடையை நெருங்கி செல்லுகிற நேரம் அவனிடத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? உன்னுடைய கண்களில் ஒரு சொட்டு மரண பயத்தை நான் பார்க்க முடியவில்லையே, ஏன் ஒரு மரணத்தை பற்றிய அச்சம் உனக்கு இல்லையா என்று கேட்டபோது அவன் துணிச்சலோடு சொன்ன வார்த்தைகள், என்னுடைய தாய் நாட்டுக்காக என்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன். எனக்காக நீங்கள் ஒரே ஒரு உதவி செய்யுங்கள். தூக்கு கயிறு என்னுடைய கழுத்தை நெரிக்கிற போது என்னுடைய கண்கள் இந்த தேசத்தை பார்த்து கொண்டிருக்கிற வகையில் என்னை தூக்கிலேற்றுங்கள் என்று சொன்னானே, அந்த துணிச்சல் எங்கே காணாமல் போனது என்பதுதான் நமக்கு முன் விரிந்து கிடக்கிற கேள்வியாக இருக்க முடியும். அன்பிற்கினியவர்களே, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி மனம்பாட செயல்கள் பல செய்து வேடிக்கை மனிதராய் மாய்ந்து போகும் மனிதருள் நானும் அடிவேன் என்று நினைத்தாயோ, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், சிந்தனை தாராயோ, இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கு என்று முழங்கிய பாரதியாரினுடைய வீரமும் துணிச்சலும் இன்றைய இளைஞர்களிடத்தில் காணாமல் போயிருக்கிறதோ என்கிற உணர்வும் மேலோங்கி இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஒரு சமூக யதார்த்தத்தை அலசி பார்ப்போம். ஸ்டீவ்லின் என்பவர் மிக அழகாக சொல்லுவான், இந்த தலைமுறை எப்படி உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த தலைமுறையினுடைய பண்புகள் என்று அவன் சுட்டி காட்டுகிற போது 3 மிக முக்கியமான பண்புகளை அவன் சுட்டி காட்டுகிறான். இந்த தலைமுறை ஒதுங்கி செல்லுகிற தலைமுறையாக இருக்கிறது. கண்களை பொத்திக் கொண்டு, காதினை அடைத்துக் கொண்டு, இதயத்தை அடைத்துக் கொண்டு நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று ஒதுங்கி செல்லுகிற தலைமுறையாக வளர்ந்து வருகிறது. இரண்டாவதாக வேடிக்கை பார்க்கக்கூடிய தலைமுறையாக வளர்ந்து வருகிறது. வாட்ஸ்அப்பில் என்ன நடக்கிறது, பேஸ்புக்கில் என்ன நடக்கிறது, அதற்கு எதிராக கண்டன குரல்களை வாட்ஸ்அப்பில் தட்டச்சு செய்வதோடு நம்முடைய எதிர்ப்பு குரலை தெரிவித்து விட்டோம் என்கிற நிம்மதியில் கண்ணயர்ந்து போகிறது இன்றைய இளைய தலைமுறை என்று அவன் குற்றம் சாட்டுகிறான். மூன்றாவதாக செல்ஃபி தலைமுறை.
ஆபத்தில் இருக்கிறவனோடும் ஆபத்துக்கு உதவி செய்கிற போதும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு நிறைவு அடைகிற தலைமுறையாக இந்த தலைமுறை உருவாகி வருகிறது என்று அவன் சொன்ன போது ஒருவேளை யதார்த்தம் இதுவாகத்தான் இருக்க முடியுமோ என்று எண்ண தோன்றியது. அன்பிற்கினியவர்களே, இன்று அழகான ஒரு மைய சிந்தனை நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. இறைவாக்கினர் எஸ்ராவை போல நம்முடைய இளையோர்கள் துணிச்சல் உள்ளவர்களாக, வீரமுள்ளவர்களாக, நேர்மை என்று வருகிற போது துணிச்சலோடு எடுத்து செல்லுகிறவர்களாக, தியாகத்தை துணிச்சலோடு முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக, நல்ல செயல்பாடுகளை துணிச்சலோடு முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த துணிச்சலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிறப்பான ஒரு மைய சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மிக அழகாக மோசேவை சந்திப்பதற்காக இறங்கி வருகிற போது ஒரு வார்த்தை சொல்லுவார். எகிப்திலே என்னுடைய மக்கள் படுகிற துன்பத்தை என்னுடைய கண்களால் நான் கண்டேன். அடிமை வேலை வாங்குகிற அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்புகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்களினுடைய துன்பத்தை நான் உணர்வேன் என்று கடவுள் தன்னுடைய கண்களையும் தன்னுடைய செவிகளையும் தன்னுடைய இதயத்தையும் திறந்து வைத்திருக்கிற ஒரு கடவுளாக தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், அந்த கடவுள் இனி நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய கண்களை திறந்து வைப்பதற்கும், நம்முடைய செவிகளை திறந்து வைப்பதற்கும், நம்முடைய இதயத்தை திறந்து வைப்பதற்கும், அதன் வழியாக துணிச்சலை பெற்றுக் கொள்வதற்குமான அழைப்பினை ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, மோசேயை அழைத்த கடவுள் தன்னுடைய கண்களை திறந்து வைத்திருந்தார். இந்த உலகத்திலே என்ன நடக்கிறது, என்னை சுற்றி என்ன நடக்கிறது, எனக்கு அடுத்திருப்பவனுடைய வீட்டில் என்ன நடக்கிறது, அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று எப்பொழுதாவது நான் கண் திறந்து பார்த்திருக்கிறேனா? எனக்கு அருகிலே இருப்பவன் கஷ்டத்தோடு கண்ணீரோடு என்னை நோக்கி முறையிடுகிற போது என்னுடைய செவிகளிலே அது விழுத்திருக்கிறதா? ஓகி புயல் வந்த நேரம் ஒரு பிணம் கரை ஒதுங்குகிறது. அந்த பிணத்தின் முகம் அழுகி போயிருக்கிறது. எலும்புகள் ஆங்காங்கே நீட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த பிணம் யாருடைய பிணம் என்று தெரியவில்லை. அந்த பிணம் கரை ஒதுங்கிய போது 8 குடும்பத்தை சார்ந்த பெண்களும் குழந்தைகளும் உறவுகளும் ஒன்றாக ஒப்பாரி வைத்து அழுகிறது. இது யாருடைய பிணம் தெரியவில்லை. யார் இந்த பிணத்திற்கு சொந்தக்காரர், இது யாருடைய கணவன், யாருடைய தம்பி, யாருடைய அண்ணன் என்று தெரியாத சூழல். ஒரு மீனவனினுடைய போராட்டம் செய்தித்தாள்களோடு முடிந்து போகிறது. ஒரு விவசாயியினுடைய போராட்டம் செய்தித்தாள்களில் பத்திரிகை செய்திகளோடு முடிவடைந்து விடுகிறது. எனவே இளையோர் இயக்கம் என்பதும் அல்லது இளையோர் பணி என்பதும் இன்று வெறுமனே வாட்ஸ்அப்களில் முடங்கி போகிற இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிற சூழலில் ஆண்டவரை போல கண்களை திறந்து பார்ப்பவர்களாகவும் செவிகளை திறந்து கேட்பவர்களாகவும் இதயத்தால் உணர்கிறவர்களாகவும் இருக்கிற போது நாம் இறங்கி வருவோம். அன்பிற்கினியவர்களே, துணிச்சல் என்பது இறங்கி வருவது, நம்முடைய வீட்டிலிருந்து வீதிக்கு இறங்கி வருவது, நம்முடைய அதிகாரத்திலிருந்து நம்முடைய தாண்மை என்கிற தனத்திலிருந்து இறங்கி வருவது. ஆண்டவர் அதை மிக அழகாக செய்தார். துணிச்சலினுடைய முதல் அடையாளம் வீட்டை விட்டு நம்முடைய சுயநலன்களை கடந்து இறங்கி வருவது. அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு துணிச்சல் காணப்பட்டது. நேர்மை என்று வருகிற போது அதை சுட்டிக்காட்டுகிற தைரியம் இருந்தது. தீமை என்று கண்களில் படுகிற போது அதனை எடுத்துரைக்கிற தைரியம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருந்தது. இறைவாக்கினர் எஸ்ராவிடத்திலும் அதே துணிச்சல் காணப்பட்டது. எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுப்பு செய்தார்களோ அந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறவராக இவர் இருந்திருக்கிறார். மக்களே, நேர்மையோடு செயல்படுகிறவர்கள் மீது ஆண்டவரினுடைய அருட்கரம் இருக்கும். எனவே செய்கிற செயல்களில் நேர்மையை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு இளைஞனாக எஸ்ரா திகழ்ந்திருக்கிறார் என்பதை முதல் வாசகத்தில் மிக அழகாக நாம் வாசிக்க கேட்டோம். அன்பிற்கினியவர்களே, இன்று நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய துணிச்சல் நிறைந்த செயல்பாடுகளில் நேர்மை அடித்தளமாக இருக்கிறதா, உண்மை அடித்தளமாக இருக்கிறதா என்பதையும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, துணிச்சலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. 2 கருத்துக்களை மட்டும் இன்றைய நாளில் நம்மோடு எடுத்து செல்லுவோம். ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆதாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? ஆதாம், நீ எங்க இருக்கிறாய்? அப்படித்தானே ஒரு உரிமையோட கேட்ட கேள்வி. நீ எங்க இருக்க? ஆதாம் எங்க இருந்தான்? எங்க இருந்தான்? ஒரு மரத்துக்கு பின்னாடி, அப்படிதானே ஒளிஞ்சு போயிருந்தான்.
ஆண்டவர் உரிமையோடு அவனை கேட்டார். தன்னுடைய பிள்ளையை பார்த்து உரிமையோடு கேட்ட கேள்வி அது. நீ எங்கு இருக்கிறாய்? நான் உனக்கு எதை உண்ணக்கூடாது என்று விளக்கினேனோ அதை நீ உண்டாயா என்று தன்னுடைய பிள்ளையை பார்த்து உரிமையோடு ஒரு கேள்வி கேட்டானே. பெற்றோர்களாகிய உங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கிறதா? உன்னுடைய பிள்ளை தவறு செய்கிற போது, உன்னுடைய பிள்ளை தவறான நண்பர்களோடு அமர்ந்திருக்கிற போது, உன்னுடைய பிள்ளை தவறான உறவு வட்டங்களில் அமர்ந்திருக்கிற போது, நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டுகிற தைரியம் என்று உங்களுக்கு இருக்கிறதா? துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா? ஆசிரியர்கள் கண்டிக்க முடியாது, ஆசிரியருடைய பிள்ளையை திட்டக்கூடாது, ஆசிரியருடைய பிள்ளையை ஒரு வார்த்தை கூட தவறாக சொல்லக்கூடாது, பங்கு தந்தை என்னுடைய மகனை ஒரு வார்த்தை கூட திட்டிவிடக் கூடாது, யாரும் என்னுடைய குழந்தையை குற்றம் சொல்லக்கூடாது என்று நினைக்கிற நாம் உங்கள் பிள்ளைகளை பார்த்து உரிமையோடு கேட்டிருக்கிறோமா? மகனே, நீ எங்கு இருக்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மரியாள் உரிமையோடு கேட்டாள். மகனை, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை உரிமையோடும் உன்னை மிகுந்த வருத்தத்தோடும் தேடிக்கொண்டிருந்தோமே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று கேட்டாளே. அந்த உரிமை, அந்த துணிச்சல் இன்னும் உங்களிடத்தில் இருக்கிறதா? தவறு செய்கிற போது என்னுடைய பிள்ளை செய்வதும் தவறு என்று சுட்டி காட்டுகிற அந்த நியாயத்தை எடுத்துரைக்கிற துணிச்சல் இன்னும் உங்களுக்கு இருக்கிறதா? மனுநீதி சோழனுடைய கதை தெரியும், அப்படிதானே? மனுநீதி சொல்ல தெரிந்தானே? மனுநீதி சோழன் என்ன பண்ணா மகன் தப்பு செய்திருக்கிறான் என்று தெரிந்த பிறகு, அது தெரியாமல் நடந்த தப்பு, அவன் தெரிஞ்சு கூட அந்த பசுக்குட்டியை கொல்லல, ஆனால் தெரியாமல் செய்து தவறு நடந்தது என தெரிந்த பிறகும், தன்னுடைய மகன் தவறு செய்தான் என தெரிந்த பிறகும் துணிச்சலோடு தன்னுடைய மகனை கொல்வதற்கான ஆணை பிறப்பித்தானே. அன்பிற்குரியவர்களே, அது துணிச்சல். தவறு யார் செய்தாலும் தவறு என்று சுட்டி காட்டுகிற அந்த துணிச்சலை பெற்றோராகிய நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, கல்யாணம் முடிச்ச உடனே குடும்பத்தில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கு, அப்படிதானே? உங்களுக்கு நான் வேணுமா, உங்க அம்மா அப்பா வேணுமா? இப்ப முடிவு பண்ணு, அப்படிதானே? கேட்போம் தானே? உங்களுக்கு நான் வேணுமா, உங்க அம்மா அப்பா வேணுமா? இப்ப முடிவு பண்ணி சொல்லுங்க. எவ்வளவு கேட்போம் எல்லாம். அது வரைக்கும் மீசையை முறுக்கிக்கிட்டு நான் பெரிய சிங்கம் அப்படின்னு சொல்ற ஆம்பளைங்க என்ன சொல்லுவாங்க? சொல்லியிருக்கிறோமா தைரியமா? எனக்கு நீயும் வேணும், என்னுடைய அப்பா அம்மாவும் வேணும், என்னை பெற்றவளும் வேணும், எனக்கு உற்றவளும் வேண்டும். இதை சொல்லுகிற துணிச்சல் இருக்கிறதா? பல நேரங்களில் பொண்டாட்டி என்று வந்தவுடன், மனைவி என்று வந்தவுடன், பிள்ளைகள் என்று வந்தவுடன் அதுவரை பெற்றெடுத்த உறவுகளை எல்லாம் நாம் தூக்கி எறிந்து விடுகிறோமே. அதை சொல்லுகிற துணிச்சல் இருக்கிறதா? என்னை பெற்றெடுத்தவன், என்னை வளர்த்து விட்டவன், என்னை ஆளாக்கியவன், கடைசி வரை அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அவனை கவனிக்க வேண்டும் என்கிற துணிச்சலான ஒரு செய்தியை உங்கள் உறவுகளிடத்தில் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.